சரி. அப்ப பாருங்க, திருப்பி சொல்றேன். கடைசி தரம் 1 மூல் Fe2O3 3 மூல் கார்பன் ஒராக்சைடோட தாக்கம் அடைந்து 2 மூல் FeM 3 மூல் CO2 உருவாகும். சரி, இப்ப அவர் கேட்ட கேள்வி, கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கையை கண்டு. அப்ப இதான் இரும்பு, இதைத்தானே கேட்கிறேன். இதைத்தான் இதுக்கு எவ்வளவு கேட்கிறேன். இப்ப இதுல கேள்வி அறியா கேட்டா கேள்வி அறியா கண்டு தாக்கம் புரிந்த Fe2O3 திணிவை காண்க. அப்ப நீங்கள் சைட்ல போடணும் திணிவு சம. திணிவுக்கு என்ன படிச்சுனாங்க? திணிவுக்கு சமன்பாடு சொல்லுங்க அப்போ. நிறைய மூல ஆஹ் நிறைய என்பது அது அதோட இங்க மூலதர மூலத்தில் வெரி குட், அவ்வளவுதான். அப்ப நாங்க முதல் படிச்ச விஷயம் ஒன்றுதானே, ஒன்றை தானே திருப்பி திருப்பி சொல்றோம். மூசமன் திணிவிங்கள் மூலக்கூறு திணிவு. பாருங்க, ஏதாவது புதுசா கதைக்கிறோம், ஒரே கதை தான். சரியா, ஒரே கதை தான். மூல திணிவு எனக்கு எங்க அடிச்சாலும் காலத்தான் தூக்க மாட்ட மாதிரி இதே விஷயத்தை தான் திருப்பி சொல்லி கொண்டிருக்கு. ரைட். இப்ப கேட்ட கேள்வி திணிவெல்லோ. அப்ப என்ன செய்வோம்? மூளை திணிவேடு மாத்தோம். அந்த அல்பாமி கட்டு கொண்டு போட்டு ரைட் அவர் அப்படி வச்சுக்கொண்டு பிரிக்கிற ஆளை கொண்டு அங்க பெருக்கி விட்டா சரி. மூள் தர மூளை திணிவு. இப்ப பிரச்சனை என்ன? மூல திணிவு காண்றது இதெல்லாம் தந்துருக்கு தானே என்ன? எஃபிக்கு 56 16 தந்துருக்கு. அப்ப போடுறது போட்டு தாக்கு. ரைட். அப்ப இதை விளங்கப்படுத்து பார்ப்போம். உள்ள விஷயம் தேவையான முழு ஐடியா சொல்லியாச்சு. கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கையை காணும். 2 பேர். கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கை 1680 கிலோகிராம. 1680 கிலோகிராம கிராம் ஆக்குங்க முதலாவது. சரி. ஆயத்தால பெருக்கி ஓ, அதான் கிராம் ஆக்குறது 1000 பெருக்கி. சரி, கடிகாரம் 112 பிரிக்கணும். ஏன் 112 பிரிக்க வேணும்? எஃபின்ற திணிவு வந்து 56. சரி, 2 எஃபி வந்திருக்குது. அப்ப அதை 2 பெருக்கி 112 பிரிக்கணும். ஏன் 2 FE வந்திருக்குன்னு சொல்றீங்க? 2 மூல் எஃபி ரைட். விளைவாக 2 மூல் FE வந்திருக்கு. சரி, முதல்ல ஏதோ ஒரு நம்பர்னு சொன்னீங்களே, அது என்ன விளங்க இல்ல. என்ன நம்பர் எது சொன்னீங்க? சார்? திருப்பி திருப்பி சொல்லுங்க, அந்த ஸ்டெப் இருக்கா? எப்படி வேகமா சொல்லுங்க. 1600 ஆ 1650 கிலோகிராம 1000 பெருக்கி ஆ சரி, கவனிங்க. அத ஒவ்வொன்றும் காரணம் ஏன் 1000 அவர் பெருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், கிலோகிராமில் வச்சு நாங்கள் கணக்கு செய்கிறே இல்லை, கிராமுக்கு ஆக்குறோம். சரி, அரிசி இல்லை தானே இது. கிலோகிராமில் பார்க்கறது இதெல்லாம் கிராம் கணக்கு, சின்ன சின்ன விஷயம் தான். ரைட். அப்போ கிராமுக்கு ஆக்கப்படும். சரி, அப்ப கிராமுக்கு வந்துட்டு கிலோகிராம்ல இருந்து கிராமுக்கு வந்துட்டு 1680 கிலோகிராம் கிடைச்சது. என்ன கிடைச்சது? தூய இரும்பு கிடைச்சது. இப்ப கேள்வி இரும்பை பற்றி தானே கேட்டிருக்கு. அப்ப அதுக்குரியதான் எடுக்கணும். சரியா, ரைட். இதை தேடி தேவையில்லை. ரைட், ஓகே. கிடைத்த இரும்பு முகாணி. அப்ப சரி, 1000 பிரிக்கிட்டேன். அடுத்து என்ன செய்ய போறீங்க? 112 பிரிக்கணும். ஏன் 112 பிரிக்கணும்? அதுதான் உங்க கேட்டேன். 112 மூல் இலக்கம் மூல் தேவை. சமன் ஆ மூல் சமன் திணிவின் கீழ் மூலத்திணிவு. ரைட். அப்ப திணிவு காண்றா மூலத்திணிவை மூ மூ 680 கிலோகிராம் 1000 பிரிக்கினா திணிவு வரும். அது கிராம்ல திணிவு வரும். ஓ மூலத்திணிவு வந்து ரெண்டு ரெண்டு மூல் எஃபின்ற 112 கிராம் மூல் -1. ரைட். சரியா, அவ சொன்ன விஷயத்தை வடிவா பாருங்க. தெளிவான விஷயம் பாருங்க. இரும்புக்கு பிள்ளைகள் 56 தந்திருக்கிறேன் தானே தரவில்லை. இரும்பு 56. என்ன இரும்புல சாரணம் தெரியுமா? 56 தந்திருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு இங்க பாருங்க, முன்னுக்கு இன்னொரு கலர் இருக்கு. முன்னுக்கு நாங்க பார்த்து நாங்கள் கணக்கு இலகுவா, நான் அதான் நல்ல வடிவா திருப்பி சொல்றேன். கணக்கு இலகுவா மார்க்ஸ் இருக்கு. கணக்குல யாரும் பிள்ளை விடையல இந்த படிச்சாங்க. 2 மூலையில வந்திருக்கு.
அப்ப ஒன்றுன்றதானே 56. அப்ப 2 தர என்ன இப்ப எங்களுக்கு தேவை திணிவு தானே. திணிவு தானே தேவை. இப்ப மூளை என்ன செய்ய வேணும்? திணிவு சமன் அதை எழுதுவோம். திணிவு சமன் மூல் தர மூல் தர நீங்களா சொல்லுங்க. எனக்கு தெரியும். மூலர் துணி மூல ஏன் மூல திணிவு சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? நீங்க எழுவாய் சொல்லுங்க. ஆ எழுவாய் மாற்றம் எழுவாய் செஞ்சிருக்கிறோம். மாற்றம். ஓ, அதாவது சரியா, திணிவு சமன் இங்க திணிவு மேலே இருக்குது, இங்க மூல திணிவு கீழே நிக்குது. அப்ப சமனுக்கு அங்கால போனா பெருக்கப்படும். பிரிக்கிறாள் மாறி செய்யப்படும், பெருக்கப்படும். மூல் தர இந்த மூலழிக்கன் தர பிரிச்சால கொண்டு அங்க பெருக்கிவிட சரி மூல திணிவு. இந்த மூல எத்தனை என்று தந்திருக்கு? 2 2. என்னண்டு கிடக்குது? ஏன் ரெண்டுன்னு சொல்றீங்க? இந்த இருக்கு இந்த பச்சை விளைவில கலர்ல. இந்த பச்சை கலர்ல போட்டு வச்சுக்கோங்க. அதான் இங்க பச்சையில போட்டு ரைட். தர ம் மூலதனி எவ்வளவு இரும்புக்கு? நித்திர எல்லாரும் நித்திர முழு பேர் நித்திர. ஏய், இரும்புக்கு மூலதனி எவ்வளவுடா? 56. 56. இங்க கிடக்குடா, 5 இருக்கு. இந்த வட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. 56. இந்த 56 கொண்டு வந்து எழுது பார்த்து. 56 இப்ப பெருக்கு 56 2 56 26 12 ஒன்று மீதி குழந்தை பிள்ளைகள் எல்லாம் 25 10 ஒன்றும் 112 சார். 10 ஒன்றும் 112 என்ன 10 ஒன்றும் 11. அப்ப சுருக்கினால் என்ன வேற? 112 வரப்போ. 112 வரப்போ. சரியா? அடுத்த கட்டம் என்ன விஷயம்? மூல் எண்ணிக்கைக்கு என்ன செய்ய? மூல் எண்ணிக்கை காண சொல்லி கேட்கிறேன். அப்ப மூல் சமன் கிடக்கு திணிவின் கீழ் மூல திணிவு. திணிவு எவ்வளவு? 1680 தர 1000. 1680. இது கிலோகிராம் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு தேவையான கிராம் தர 1000 என்ன செய்ய போறோம்? 3 சைவர் கொடுப்போம். 1 2 3 கீழ் 112. ஏன் 3 சைவர் போட்டது? ஏன் 112 போட்டது? விளங்கிட்டுதா? அதான் ஆம் சார். சார். ஓகே, சரியா. அப்ப என்ன எண்ணிக்கை வந்துட்டு? இப்ப மூல எண்ணிக்கை வந்துட்டு விளங்குதா? இதை சுருக்கி விட்டா விட. இதை சுருக்குறது தெரியும் தானே எல்லாருக்கும். நீ சரியா, சயின்ஸை பொறுத்த மட்டும் இப்படி போட்டாலே அங்கே நிறைய மார்க்ஸ் போட்டு விட்டுருப்பான். சுருக்கி எடுத்தால் சரி. ரைட். என்ன செய்வீங்க? 168 4 சைவருக்குல 112 சுருக்கினா விட. ரைட். அடுத்த கேள்வி. அதான் மூல எண்ணிக்கையை கண்டுட்டான். தாக்கம் புரிந்த Fe2O3 திணிவை காண்க. இனி திருப்பி அங்க போவோம். அதே விளையாட்டு Fe2O3 இந்த சமன்பாடு வேறு. Fe2O3 எத்தனை மூல் தான் Fe2O3 தாக்கம் அடைஞ்சிருக்கு? 1 மூல். 1 மூல். அப்ப 1 மூல் தாக்கம் அடையக்குள்ள 2 மூல் இரும்பு வருது, அப்படித்தானே? ரைட். வடிவ கவனிச்சு கொள்ளணும். இதையும் ஆறுதலா விளங்கப்படுத்துறேன்டா விளங்கிக் கொள்ள வேணும். 1 மூல் Fe2O3 தாக்கம் அடைஞ்சு எத்தனை மூல் CO வருது நான் கேட்கலாம் சொல்ல. பாருங்க, கொஞ்சம் பேரை காணா போயிடும். நிரோஜன் ஆம் சார். கழிவுத்துல வாப்போ. 7 மணி டன். ரைட், ஓகே. நான் இப்ப நிப்பாடப்போம். நான் போய் இதோட நிப்பாடலாம், பிரச்சனை இல்லை. ரைட், சொல்லுங்க அப்போ. என்ன வரும்? 1 மூல் Fe2O3 தாக்கம் அடைஞ்சு எத்தனை மூல் CO2 வரும்? 2 மூல். கட்டிக்கார. ரைட், வெரி குட். அவ்வளோ. ஏன் மைக் ஓப்ல இருக்கு? சாரி, என்ன இது வீடியோ? சரி. ஆனா இப்ப அந்த வடிவான முகத்தையே இந்த அவளை வச்சிருப்பான். ம்
அடுத்தது மதுசன் சொல்லுங்க. மதுசன். சார். ரைட். என்னண்டா ஒரு மூல் Fe2O3 தாக்கம் அடைஞ்சு எத்தனை மூல் இரும்பு வருது? பாத்தீங்களா? 2 மூல். 2 மூல். என்ன யோசிக்கிறீங்க? நான் முதல் கேட்ட வழிதான் திருப்பி கேட்கிறேன். ரைட், பாப்போம். இதுக்கு லதுஜா சொல்லுங்க. ஒரு மூல் Fe2O3 தாக்கம் அடைந்து எத்தனை மூல் CO வருது? இல்ல, ஒரு மூல் கேள்வி வழியா கவனிங்க. ஒரு மூல் Fe2O3 தாக்கம் அடைந்து எத்தனை மூல் CO வருது? சரி, இது யோசிக்கிற கேள்விதான். இல்ல யாரா சொல்லுங்க. சில கேள்வி நேரடியா கேட்க மாட்டேன். ரைட், யாரா சொல்லலாம்? வீராங்கனைகளுக்கு சமர்ப்பணம். கேள்வியை திருப்பி கேட்கிறேன். ஒரு மூல் Fe2O3 தாக்கம் அடைந்து எத்தனை மூல் CO வரும்? 3. பிள்ளை, 3 மூல் வராது. Fe2O3 CO தான் தாக்கம் கேட்டீங்க. பாத்தீங்களா, அங்காம் விஷயம் வந்துச்சு. Fe2O3 ஒரு மூல் Fe2O3 3 மூல் CO தாக்கம் அடையதோடைய தாக்கம் அடைஞ்சு வராது. அப்ப என்னன்னு சொல்ல போறோம்? ஒரு மூல், அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு மூல் Fe2O3யும் 3 மூல் CO தாக்கம் அடைந்து 2 மூல் Feயும் 3 மூல் CO2வும் வரும். அதான் லவ்ஜியாட்ட நான் கேட்க முடிஞ்சு. அப்ப நீங்க தெளிவா சொல்ல வேணும். சார், அப்ப இதுக்கு என்ன விட சார்ன்னு சொல்லி கேட்டால், ஒரு மூல் Fe2O3 3 மூல் CO தாக்கம் அடையுமே தவிர அது அங்க விளைவா வராது. கேள்வியே விட சார்ன்னு சொல்லும். சரி, ஏன் இப்படி கேட்கிறேன்னா உங்களுக்கு விளங்குறத பாக்குறதுக்கு. அவருக்கு விளங்கி இருக்கு, அதான் ஒன்னும் சொல்ல இல்லை. ரைட், சரியா? ஓகே, இவ்வளவு விஷயம் காணும் தான் இன்றைக்கு. அது என்ன செய்யணும்? இதை 168 4 சைவரை 112 பிரிக்க வேணும். இந்த இவ்வளவு விஷயம் மட்டும் வந்திருக்கு. தாக்கம் புரிந்த Fe2O3 திணிவும் அந்த இன்னொரு சின்ன விஷயம் கலவைன்ற திணிவை பற்றி பிறகு பார்ப்போம். ஓகே, முன்னும் சந்திப்போம். இதுவரைக்கும் விளங்கப்படுத்தினா விளங்கி இருக்க வேணும். சரிதானே? ரைட். ஓகே, ஓகே, பாய். சார். ஓகே, வெல்கம்.